வாஸ்ட் கலக்கிறது வந்து இம்போர்ட்டடும் இருக்கு, சில்வரும் இருக்கு. சில்வர் வரணும்னா நீங்க லைஃப் ஃபீட் போட்டீங்கன்னா அது வளர்ந்துட்டே தான் போகும். மினிமம் டேங்க் 6 அடி கொடுத்துதான் ஆகணும். சின்னதுல வச்சு அடைச்சி வளர்த்தீங்கன்னா அதுக்கும் கஷ்டமா இருக்கும். அது சர்வே ஆகுது, மேல குதிக்கும், உடம்புலாம் காயமா இருக்கும். அதுவும் கஷ்டப்பட்டு வளரும் உங்ககிட்ட. நீங்க அதை குடும்பத்தி கூட வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய டேங்கா போட்டீங்கன்னா அதுக்கு ஃப்ரீயா இருக்கும், நீந்தி போட்டு வரத்துக்கலாம். மினிமம் 6 அடி போட்டு வளர்த்துக்கணும். நீங்க மான்ஸ்டர் டேங்க் போறீங்கனாலே 6 அடி டேங்க் தான் வச்சுக்கணும். நீங்க சிக்லெட் வெரைட்டி வந்து கலர் அப்சர்வ் பண்ணும். ரெட் கலர் சிக்லெட் எதனா வாங்கினீங்கன்னா ரெட் கலர் கேபிள்ஸ் போட்டீங்கன்னா அது கலர் அப்சர்வ் பண்ணி அந்த கலர்ல அது கொஞ்சம் டார்க்கா ரெட்டா தெரியும். வேற ஏதாவது கலர் போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகும். பிளாக் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா பிளாக் உடம்புல பேட்ச் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதனால அந்த மீனுக்கு மட்டும் அது. மற்ற மீனுங்களுக்குலாம் இன்னொரு ரீசன் என்னன்னா அமோனியா அதிகமாகவும் இருக்கிறதுக்கு. மீனோட டஸ்ட் எல்லாம் கீழே ஸ்டே ஆகும், தண்ணி கிளியரா இருக்கும், மேலே வராமல் இருக்கும் டஸ்ட் போடும். இந்த வாஸ்ட் மீனை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மாதிரி போடக்கூடாது. அது வாயில் எடுக்கும், வாயில் இடிக்கும். ஸோ கீழே இடிச்சு அது காயமாகுமே தவிர அதுக்கு எம்டி டேங்க் தான் நீங்க பெஸ்ட் அந்த வாஸ்ட் மீனுக்கு மட்டும். இல்லை சாண்டு போட்டுக்கலாம் நார்மலா. இந்த மண் கல் மாதிரி போடாம சும்மா மண்ணு மாதிரி எதனா போட்டு வச்சிங்கன்னா அப்போ ஒன்றா வச்சுக்கலாம். ஒயிட் சாண்ட் இருக்கு, ரிவர் சாண்ட் இருக்கு, இந்த மாதிரி எதனா போட்டு வச்சுக்கலாம்.